வணக்கம் அன்புள்ளங்களே, பேசுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், சொற்பொழிவாளர் டாக்டர் கருப்பையா பிஎஸ் எம்எஸ்டிஎஸ். வாங்க நிகழ்ச்சி போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, 2026 சனிப்பயிற்சி பலன்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தனுசு ராசி எப்படின்னு பார்த்தோம்னா, வில்லம்பு கொண்ட ராசி, குரு அதிபதியான கொண்ட ராசி, நேர்மை உண்மை கடமை பொறுப்பு கண்ணியம் கட்டுப்பாடு. இந்த ராசிகள் யாருன்னா, இந்த எல்லாமே இருக்கக்கூடிய ராசிகள் யாருன்னா தனுசு ராசி தான். ஆனால் இது எல்லாமே அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, சில பிரச்சனைகளை அவங்களுக்கு நம்பிக்கை துரோகிகளை உருவாக்கி கொடுக்கும். நம்புவாங்க, அவங்களே துரோகிகளாக மாறுவாங்க. அதனால் மனக்கவலைகள் உருவாவாங்க. மனக்கவலையிலேருந்து அவங்க மீள்றதுக்கு அவங்க திருப்பி எந்திரிச்சு திருப்பி வருவாங்க, திருப்பி விழுவாங்க, திருப்பி எந்திரிப்பாங்க. இப்படித்தான் காலம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மனக்கவலைப்படக்கூடாத ராசியாக நீ உருவாக வேண்டும். அப்போ எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அர்த்தாமச சனீஸ்வரர் வரக்கூடிய காலமாக இருக்குது. அதாவது அஷ்டத்தில் பாதி, அஷ்டனா 8, அஷ்டனா 8, அர்த்தம்னா 4, 4ஆம் இடத்து சனீஸ்வரர் வராரு. இது எப்படி இருக்குன்னா, அனுபவம் தரக்கூடிய காலம். 7.5 சனீஸ்வரர் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச ஒரு 2.5 வருஷம் ஆச்சு. இப்போ நடுவில் 2.5 வருஷம் கேப்பில் ஃப்ரீயாக இருந்தீங்க. கல்யாணம் இந்த காலங்கள் இந்த 2.5 வருட காலங்கள்லேயே, அதாவது 2023 to 2025 2.5 வருட காலங்களுக்குள்ளேயே கல்யாணம்லாம் நடக்காதவங்களுக்கு நடந்திருக்கும். நல்ல தொழில் முன்னேற்றம் கிடச்சிருக்கும். நல்ல அனுபவம் பெற்றிருப்பீங்க. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற தன்மை அடைஞ்சிருப்பீங்க. இப்போ 2026 அர்த்தாம சனீஸ்வரர் வருது சார், கொஞ்சம் பயமாக இருக்கே சார் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. இது அனுபவம் தரக்கூடியது தான். இது பெரிய பொதுவாக சனி பகவான் மிக நல்லவர். அவர் அனுபவத்தை தான் தருவார், பயப்பட வேண்டாம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில் 3ஆம் இடத்துல சஞ்சரித்து வந்தவர் இப்போ 4ஆம் இடத்துக்கு வரார். 3ஆம் இடத்துல சஞ்சரித்தவர் 4ஆம் இடத்துக்கு வர ஆல்ரெடி சொன்ன மாதிரி அர்த்தாம சனீஸ்வரர் வருது. இப்படிப்பட்ட காலங்கள் எப்படி இருக்கும்னா, அசுப விரயங்கள்ல இருந்து தப்பிக்க நீங்கள் சுப விரயங்களை உருவாக்கிக்கணும். அசுப விரயங்களை தப்பிக்க சுப விரயங்களை உருவாக்கணும். அப்போ சுப விரயங்கள் என்ன சார் அப்படின்னா, வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். குறிப்பாக இது வரைக்கும் திருமணம் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்குள்ள, இனிமே இந்த காலங்களையும் கல்யாணம் அர்த்தாம சனீஸ்வரர் கல்யாணம் பண்ணாமல் தாராளமாக பண்ணலாம், பயப்பட தேவையில்லை. ஏன்னா விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு நல்ல ஒரு தடைகள் அதாவது இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, சில தடைகள் தாமதங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது. ஆனால் அந்த தடைகள் தாமதங்களை நீங்கள் உடைக்கணும்னா என்ன பண்ணால், பிரதோஷ வழிபாடுகள் சென்று வரலாம். அங்கே அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபட்டு வரலாம். குறிப்பாக பைரவர் வழிபாடு வச்சுக்கிட்டு வரலாம். பைரவர் வழிபாடு வைத்துக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த காலங்கள் எப்படின்னா, நல்ல வருமானம் வருது சார், ஆனால் மறு நிமிஷம் செலவாயிருது அப்படிங்கிற காலம் தான் இது காலம். ஆனால் சேமிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கணும். ஆரோக்கிய தொல்லைகள் இதெல்லாம் வருமானம் சார், வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் அமையும். ஆனால் நீங்கள் வராமல் தவிர்த்துக்கிறதுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை, நம்ம இந்த உணவு தேவை, இந்த நம்மளுக்கு இது கெடுதலை உண்டாகணும், சாப்பிடாதீங்க. மனக்குழப்பம் வரத்தான் செய்யும், மனமாற்றம் வரும், எல்லாமே வரும். ஆனால் வராமல் தவிர்க்கணும்னா நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு நேர்மையாக இருந்து, நம்ம கடமையில முக்கியம், கண்ணியம் முக்கியம், நம்மளுடைய குடும்ப உறவுகள் முக்கியம், நம்மளுடைய கணவன் மனை உறவுகள் நல்லா இருக்கணும், சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கணும், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த எண்ணத்தை மட்டும், அதாவது எதிர்மறை சிந்தனைகள், பொதுவாக எதிர்மறை சிந்தனைகள் உருவாக்க உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை உடச்சி நேர்மறை சிந்தனை வருவீங்க. ஆனால் இந்த காலம் ஃபுல்லாமே நீங்கள் நேர்மறை சிந்தனையாக தான் இருக்கணும். அப்படி நேர்மறை சிந்தனையாக இருந்தால் தான் இந்த அர்த்தாம சனீஸ்வரர் காலத்தை நீங்கள் கடந்து போக முடியும். குடும்பம் சார்ந்தவர்களுடைய மருத்துவ செலவுகள் வருமான சில மருத்துவ செலவு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். அடுத்து உழைப்பிற்கு ஏற்ற பலன் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வீண் பழிகள் பிரச்சனைகள் வருமானம், வீண் பழிகள் பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கிற வழிகளை நீங்கள் உருவாக்கிக்கணும்னா பைரவர் வழிபாடு வச்சுக்கணும். விநாயகர் வழிபாடு வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, புதிய தொழில் தொடங்கலாமான்னா இந்த சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அப்போ அதை உங்கள் சுயஜாதத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டு, அதில் தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் சுயஜாதம் பண்ணிக்கோங்க. சுயஜாதகத்தை பார்த்துக்கிட்டு உத்தியோகம், புதிய தொழில் ஆரம்பிச்சுக்கோங்க. புதிய உத்தியோகத்துக்கு மாறிக்கிங்க. கல்யாணத்துக்கு உங்கள் சுயஜாதத்தை நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் உங்களுடைய சுயஜாதத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிக விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்குறத தவிர்த்துக்கணும். தேவையற்ற கடன்களை தவிர்த்துக்கணும். புதிய கடன்கள் வாங்குறதெல்லாம் தவிர்த்துக்கணும். பெண்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னா, சிறு ஆரோக்கிய தொல்லைகள்லாம் வரக்கான வாய்ப்புகள் அமையும். அதாவது சிங்கிள் மதராக இருக்கவங்களுக்குலாம் வீடு மாற்றம், இட மாற்றம்லாம் வரக்கான வாய்ப்புகள் அமையும். அப்போ உங்களுடைய குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதாவது சுய தொழில் பண்ணக்கூடிய
பெண்கள் வந்து தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கணும். அந்த வேலையில் வந்து கவனமாக இருந்துக்கணும். அந்த வேலையில் சில பிரச்சனைகள் வருமானம் சில பிரச்சனைகள் வரலாம். வராமல் தவிர்த்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து துர்க்கையம்மனை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு வந்து மன தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துர்க்கையம்மனை வழிபட்டு வரலாம். குறிப்பாக துர்க்கையம்மனுக்கு எலும்புச்சம்பள விளக்கு போடக்கூடாது, தெரிஞ்சுக்கங்க. எலும்புச்சையை துர்க்கை அதை வெட்டி புழிஞ்சு போட்டால் பாவத்தை தர்ற மாதிரி. அதனால் எலும்புச்சம்பள விளக்கு போடக்கூடாது, சாதா விளக்கில் போட்டுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, உங்களுடைய அதிபதியான குருவை வழிபட்டுவாங்க. நவகிரகத்தில் உள்ள குருவை வழிபட்டுவாங்க. சித்தர்களை வழிபடுவது நல்லது, சித்தர்களை வழிபடுவது நல்லது. அதனால் இடைக்காடர் சித்தரை வழிபடலாம். சித்தர்னு பார்த்தா இடைக்காடர் சித்தரை வழிபடலாம். ஜீவ சமாதிகள் எங்கெங்கே இருக்க வழிபடலாம். உங்கள் அருகில் எங்கெங்கே இருக்கோ சிங்கம்னாரி, அதாவது நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தை சுற்றி இருக்கவங்கன்னா சிங்கம்னாரி வழிபடலாம். அதாவது கொஞ்சம் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் அப்படின்னா கனகம்பட்டி சித்தரை வழிபடலாம். கோயம்புத்தூரை ஒட்டி இருக்கவங்க, பொள்ளாச்சி ஒட்டி இருக்கவங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வந்து மசானியம்மன் அருகில் இருக்கக்கூடிய அழுக்கு சித்தரை வழிபட்டு வரலாம். அருகில் இருக்கக்கூடிய சித்தர்களை நீங்கள் வழிபட்டு வரலாம். அடுத்து தஞ்சாவூர் இந்த சைடில் இருக்கவங்க மன்னார்குடியில் போய் அங்கே ராஜகோபால சாமி இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சித்தர் இருக்காங்க. அந்த சித்தரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூட்டுக்கோள் மாயாண்டி இருக்காரு, அவரையும் வழிபட்டு வரலாம். இப்படிலாம் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள்லாம் எங்கெங்கே இருக்கோ அவங்கெல்லாம் தேடி போய் நீங்கள் வழிபட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன தைரியத்தில் கவனமாக இருந்துக்குங்க. வேலைப்பளு கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்துக்குங்க. எப்பயுமே சுறுசுறுப்பானாலும் தான் சில நேரங்களில் சோர்வுத்தன்மையை உண்டாக்கும். அதனால் உறவினர்களிடையே கவனமாக இருந்துக்குங்க. பேச்சில் நிதானமாக இருக்குங்க. கட்டி மேளம் கட்டக்கூடிய காலமாக தான் இருக்குது. சுயஜாத உறவர் பார்த்துட்டு எந்த மாதிரி புண்ணு அமைங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்து வந்து குழந்தை செல்வம் இல்லாதவங்க நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய சிவாலயங்கள் சென்று அங்கே அம்மனுக்கு வந்து பூஜை செய்து வழிபட்டுவாங்க. திருக்கர்காவூர் சென்று கர்ணரச்சாம்பி வழிபட்டுவாங்க. வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல குழந்தை செல்வம் பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் அமையும். பயப்பட வேண்டாம். குரு பயிற்சிக்கு அப்புறம் ஓரளவு நல்லா இருக்குது. ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் ஓரளவு நல்லா இருக்குது. அடுத்து வந்து சூரியன், அதாவது விடிய காலம் எந்திரிச்சு சூரியனை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல சுறுசுறுப்பு தன்மையாக இருக்கும். அதாவது சூரியனை வழிபடுவது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கும். மேலும் அடியனுடன் ஜோதிடம் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய கைபேசி, எனது வாட்ஸ்அப் நம்பர், மொபைல் நம்பர் 2 ஒன்று தான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 97 91 29 54 33 9791295433. இதில் வந்து நீங்கள் உங்களுடைய சுயஜாதத்தை அனுப்பி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர், மொபைல் நம்பர், ஜிபே நம்பர் எல்லாம் ஒன்று தான். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் கூகுள் பே போட்டு ஃபோனில் கேட்டுக்கிறேன்னா கேட்டுக்குங்க. நன்றி, வணக்கம்.